ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட் சீரியஸ் பார்ட் 1. இந்த வீடியோவில் வந்து நம்ம மைன்கிராஃப்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ கீழே நம்ம மைன்கிராஃப்ட் லிங்க்கு கொடுத்துருக்கோம் கைஸ், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இது நம்ம எஸ்டே கிங் தமிழ் ப்ரோ தான். அவர் கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். எஸ்டே கிங் தமிழ் ப்ரோ கூட லூட்டா ப்ரோ எடுக்கிற லூட்டு இருபுறோட செஸ்ட்டை உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். என் செஸ்ட்டை உடைக்காத. எப்படியோ எடுத்தாச்சு கைஸ். எடுத்ததுக்கப்புறம் ஓடுறா. வாங்க கைஸ், ஓடி போய் உட் பிளாங்க்ஸ் பண்ணுவோம். என்னது அது, புல்லாக இருக்குது. வாங்க கீழே போட்டு போவோம். வாங்க கைஸ், ஓடு. ஓடுறா வெறித்தனட்டான்டா. அடே பைத்தியக்கார, பார்த்து ஓடுப்பா. எஸ்டேக்கிங் தமிழ் ப்ரோ. ஏன் ப்ரோ? வாங்க கைஸ், உட் பிளாங்க்ஸ். போட்டலா? சரி, போட்டாலே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதையும் ஒரு பாட்டு போடுவோம். வாங்க ஓடி போய் உட்டும் பிளாங்க் பண்ணலான்னு பார்த்தா இங்கிட்டு ஓடிக்கிருக்கேன். நானே வைக்கிறதுக்கு மாதிரி. ப்ரோ, லாவா வீட்டிலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது, பிளாக் ஸ்மித்லேருந்து. ஓகே ப்ரோ, ஓடு. உட் பிளாங்க்ஸ் என்னடா இது பச்சை இருந்தது. உட் பிளாங்க்ஸே காணோம். மரம் தெரிகிறது. கைஸ், நம்ம இப்போ மைனிங் பண்ணுறதுக்காக உட் பிளாங்க்ஸ் வெட்ட போகிறாங்க கைஸ். ஓடுறா. குதிச்சு ஓடுறா. குதிச்சு ஓடுறா. நீ ஓடு. கோழி கோழி ஓடை. மரம் நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே மரம் இருக்குது. இது தெரியாமல் நம்ம அங்கிட்டு போய்க்கு இருக்கோங்க. இங்கே நடக்கிற மரத்துக்கு அங்கே போய் தெரியிருக்கோம். நம்ம உடச்சிரு. ஓட்டா குத்தை குத்தை ஓட தாடி யாரதுக்குள்ளேயும் போதும் ஆயிடும் போலையே. ஓட அவ்வளோதானா? செடி உடச்சி வச்சுக்கேன் பாரு. அங்கெல்லாம் இதுடா வித்தியாசம் இருக்கு. சரி வாங்க உடைப்போம். எல்லாம் மரம் தானே. குச்சி வச்சு உடைக்கிற ஒரே ஆள் நம்ம தான் கைஸ். குச்சி வச்சு எப்படி உடைச்சிக்கிறதுக்கு பாருங்க. குச்சி வச்சே உடைக்கிற ஒரே ஆள் நம்ம தான். குத்தி உடைக்கிறோம் மரத்தை. குத்தே எத்தனை எவ்வளோ பெரிய மரம். நம்ம ஊரில் இருக்கிற மரம் மாதிரி இருக்குது கைஸ். நம்ம ஊரில் கூட இத்தனோண்டு தான் கைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது மரம். உடச்சிரு வீரா. சதறிக்கிட்டே இருக்கு கைஸ் கை. டேய் லாக் ஆகிடுச்சு. ஓட அவ்வளோதே முடிஞ்சு. என்ன போவோமா இல்லை என்ன பண்ணுவோம் நம்ம? சரி சும்மா நடப்போம். அப்படியே வில்லேஜுக்கு போவோம். மரம் வேற. கேவா என்னடா இத்தனோடு ஒரு கேவ் வச்சிருக்கு. சரி நம்ம போவோம். என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன? ஓடை. ஆடு. ஆமாம், பெட்டு சொல்ல போடு. ஓட அத்தாடி, ஒரு ஆடு தான் இருக்கா. நம்ம எஸ்டே கிங் தமிழ் ப்ரோ பெட்டே செஞ்சுட்டாரு. நம்ம என்ன பெட்டு செய்யலை. அவர் சொல்கிறாரு ப்ரோ பெட்டு செய் ப்ரோன்ட்டு. செத்து ஆடு. எவ்வளோ அடி வாங்குது அத்தாடி சாமி. சாங்காடே. எடுத்தோமா எடுக்கலையாடே? எங்கடா எடுத்துட்டோமா? போகலாம். என்ன இது லேக் ஆகிடுச்சு கைஸ். சரியாச்சு. எவ்வளோ பிரச்சனை என்னது கைஸ்? அந்த நெருப்பு இது. சரி வாங்க திருப்பி போ கைஸ். இப்போ நம்ம வில்லேஜுக்கு போய்க்கிருக்கோம் கைஸ். ஓடு கைஸ். நம்ம இப்போ வில்லேஜுக்கு போய்க்கிருக்கோம் கைஸ். வாங்க ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். போர்ட்டல் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பார்ட் 7 கூட ஓப்பன் பண்ணலாம் கைஸ். பார்ட் 7 அது வரைக்கும் இந்த பாட்டை வச்சு தான். இப்போ நம்ம இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன பேஸ் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஒரு குட்டியோண்டு ஸ்டெப் மைனிங் மட்டும் ஒரு ஆள் போகிற மாதிரி போகிறோம் கைஸ். இருங்க கைஸ். ஓடி ஐயோ நைட்டு வேற ஆக போகுது. இருங்க. நான் இப்போ ஒரு வில்லேஜ் ஒரு பெட்டு எடுத்து படுத்துக்கிட்டேன். இப்போ அவன் பெட்டு கூட அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்தையும் உட்டாக்க போகிறோம். நார்மல் உட்டாக இது ஆக்கிட்டு பேசுவோம். அவ்வளோதான் முடிச்சு. திருப்பியும் இருக்குது இன்னும் 11 நிமிஷம். நாங்கள் கிராஃபிங் டேபிள் போட்டுப்போம்.
இந்த இடத்துல போட்டுட்டு கிராஃப்டிங் டேபிள் தொட்டு இது பிளாக்ஸ்க்கு போயிட்டு 8 இது இதில் ஒரு 44 அடிச்சு போட்டாச்சு. இதில் ஒரு 12 போட்டாச்சு. இன்னும் 12 இருக்கா? போடு வெறித்தானா. இப்போ குட்டி பேஸ் ஆக்க போகிறோங்க. இந்த இடத்த மட்டும் பேஸை கட்டிக்கிட்டு இருக்கோம். எஸ்டே கிங்டம் ப்ரோவை பாருங்க, நம்மளுக்கு பக்கத்துலேயே மைனிங் போய்கிட்டு இருக்காது. சிரிப்பாக வருது கைஸ். 2 பேரும் பக்கத்தில் மைனிங் போகிறோம். அவர் ஸ்டெப் மைனிங், நானும் ஸ்டெப் மைனிங். இந்த இடத்துல மட்டும் ஒரு டோர் வச்சு போகணும்னா அந்த ஜாம்பி பயலுக்கு வந்துடுவானுங்க வான்னுக்கிட்டு. இன்னும் ஒன்று இந்த இடத்துல ஒன்று. ஐயா ஏய் அடப்போட லூசு போயிடுவா. போடு மைண்ட் கிராஃப்டில் போடு, பிளாக்கை போடு. எல்லாமே இதில் பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும் போல கைஸ் மைண்ட் கிராஃப்ட். இப்போ டோர் ஒன்று செஞ்சுப்போம் கைஸ். வேணாம் உனக்கு இது செஞ்சுப்போம். வாங்க பிக்காக்ஸ் செய்வோம். பிக்காக்ஸ் ஒரு 2 போதுமா? போதும். ஒரு டோரு இந்த டோர் செய்வோம். 3 இருக்கா? 1 போட்டுட்டு நம்மள்ட்ட செஸ்ட்டு இருக்குமே, இருக்கா இல்லையா செஸ்ட்டு? முதல்ல இது கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு உடச்சிக்கிட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டெப் மைனிங் போக போகிறோம். தெரியாமல் அதை வண்டி விட்டோம். வெட்டி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டெப் மைனிங் தான் போக போகிறோங்க. சிங்கிள் பேர் போகிற மாதிரி ஸ்டெப் மைனிங் மட்டும் நம்ம ஒருத்தாள். இது வேறு மேலே போய்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேர், அவர் அங்கிட்டு போகிற எஸ்டே கிங்டம் ப்ரோ, நான் இங்கிட்டு போகிறேன். நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு பறந்தனால இது அயன் கிடச்சிருக்கு கைஸ் ஸ்டெப் மைனிங்கில். கைஸ் இங்கே நிறைய அயன் இருக்குது கைஸ். கொத்தா இருக்குது. அத்தாடி எவ்வளோ அயனு? எடு எவ்வளோ? என்னடா டேட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து டேட்டா? கோபிள் ஸ்டோனு இது எடுத்துப்போ. அயனு அவ்வளோதான் போலையே. கீழே இன்னும் இத்தனை அயனா? அத்தாடி அவ்வளோதான் எடுத்தாச்சு. இன்னும் ஒன்று எடுத்துட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல இந்த இடத்த அடைச்சி விட்ருவோம் கைஸ். அப்போ திருப்பி இந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருப்போம். இந்த இடத்த அடைச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போவோம். எவ்வளோ தூரம்? அத்தாடி இன்னும் மைனிங் பண்ணோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு கைஸ் திருப்பி கீழே வரும்போது அயன் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம், திருப்பி அயன் கிடச்சிருச்சு. மைன் பண்ணிக்கிருக்கோம். நிறைய அயன் இருக்குங்க. ஃபுல்லாக அயன் கொத்தாக இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட 20 அயன் வரும்போது என்னது இது? ஆத்தோடி அட பாவிகளாடே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எத்தனை அயனு? எத்தனை? 15 அயனா? 16 17 போடு 18 அயனு. இந்த வீடியோக்குள்ளே ஒரு 40 அயன் எடுத்துடணும் கைஸ். 40 அயன் மேலே இல்லை ஒன்றுமே இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க கைஸ். திருப்பி கீழே வரும்போது நம்மளுக்கு அயன் நிறையா கிடச்சிருக்கு. இந்த தாட்டி ரொம்ப 20 அயன் இருக்குது நம்மகிட்ட. 40 அயன் கிடச்சா நல்லா இருக்கும் கைஸ். அது 24 அயனா? 25 26 கீழே இன்னொன்னா? சாரி 27 அயன். இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். கீழே போய்கிட்டே இருக்கும். ஒன்றுமே கிடைக்கல. அயன் மட்டும் கிடைக்குது. கோழி எதுவுமே இல்லை. நமக்கு இன்னும் 7 டார்ச் இருக்குது. எவ்வளோ தூரம் தான் போகணும்? 10 அடி. என்னோட இருட்டை வச்சு டார்ச் வைப்போம். இங்கே விழுகுது. மேலே போ. போட்டாச்சு, கரெக்டாக போட்டாச்சு. இங்கே 10 அடி. இன்னும் எவ்வளோ தூரம் தோண்டிட்டு வந்து 27 அயன் அயன் கிடச்சிருக்கு. அதுவே பெருசு. இன்னும் கொஞ்சம் கீழே திருப்பி அயனா? அடி மைண்ட் பண்ணு. இந்த வீடியோ கூட ஒரு 40 அயன் வந்துடும் போலையே. நல்லா தோண்டிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 40 அயன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ அயனு? ஆத்தாடி பாருங்க கொத்தா தராங்க நம்மளுக்கு. இன்னும் எத்தனை? ஆத்தாடி 35 வந்துட்டோமா கைஸ்? பாருங்க 35 அயனு. 36 37 38 கைஸ். 38 அயனு. அவ்வளோதானா? கீழே ஒன்று இருக்குது கைஸ். 39 அயன் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் தான், ஒன்றே ஒரு அயன் இருந்தால் போதும். 40 அயனு. இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். போய்கிட்டே இருக்கோம். அயன் மட்டும்தான் கிடைக்குது கைஸ். அயன் மட்டும்தான் கிடைக்குது, வேறு எதுவுமே கிடைக்குது நம்மளுக்கு. சார்கோலு இது
கோல்டு டைமண்ட் கூட கிடைக்கல. இதெல்லாம் என்ன மைனஸுக்கு போகணும் போல. தோண்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கு. தோண்டுறோம் கைஸ். பாஸ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து